உங்க பாரதி இனி இல்ல அப்படின்னு ரொம்ப வேதனையோட பாரதி குட் பை சொல்லி இருக்காங்க ஜனனி அவங்களும். நான் தான் முதலமைச்சரா இருக்க வேண்டியது, ஆனா ஒரு சில காரணத்தினால நான் தான் விட்டு கொடுத்துட்டேன்னு மீரா மிதுன் அவங்க திடீர்னு இப்படி பேச காரணம் என்ன? நாம தான் முதல் இடத்துக்கு வருவோம்னு அஜித் அவரு அன்னைக்கு அவ்வளவு நம்பிக்கையா சொன்னாருன்னு பிரபல இயக்குனர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? ஜனநாயகன் படத்துல இதெல்லாம் இருக்கு, விஜய் சார் ரகசியமா இந்த வேலை பண்றாருன்னு பாபா பாஸ்கர் சொல்லியிருக்க விஷயத்தையும் வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதயம் சீரியல் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. இந்த சீரியல்ல பாரதிங்கிற கதாபாத்திரத்துல ஜனனி அவங்க நடிச்சு ரொம்பவே நல்லா ரசிகர்கள் கிட்ட மனசுல இடம் பிடித்தாங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில பாரதிக்கு குட் பை சொல்ல வேண்டிய நேரம் இது. இதயம் என்னை ரொம்ப அழகான ஒரு பயணத்துல அழைச்சிட்டு போச்சு. என் இதயம் ரொம்ப அன்பு, நன்றி உணர்வு, ஏக்கம் மற்றும் இன்னும் பலவற்றை என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் எல்லாம் எனக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சொல்ல போனா இந்த பாத்திரத்துல நடிக்கிறது ஒரு முழுமையான பாக்கியம். அப்புறம் என்ன பாரதியா ஏற்றுக்கொண்டதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணீங்க, உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நல்ல நல்ல நடிகர்கள் கூட, நல்ல டீம் கூட, நல்ல ப்ரொடக்ஷன் டீம் கூட நான் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்க எல்லாருமே என் கூட எல்லா விஷயங்களையுமே பார்த்து பார்த்து பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது. எங்களோட அருமையான ரசிகர்களுக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு உலகத்தையே உணர்த்துச்சுன்னு சொல்லலாம். இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் நன்றி உள்ளவளா இருப்பேன். இந்த அத்தியாயத்தை முடிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எல்லாருமே என்னோட இந்த நம்ப முடியாத ஒரு பயணத்துல கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. சீக்கிரமா அடுத்த திரையில பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, மீரா மிதுன் அவங்க திடீர்னு ஜெயலலிதா அவங்களுக்கு அப்புறமா நான் தான் முதலமைச்சரா உட்கார வேண்டியது, ஆனா மத்திய அரசு முடிவு பண்ணி என்னதான் முதலமைச்சரா உட்கார சொன்னாங்க, ஆனா நான் தான் மக்களோட மக்களா இருக்கணும்னு அதுக்கு சம்மதம் சொல்லல. அதனால அதே கட்சியில இருக்கிற ஒருத்தரை உட்கார வச்சேன், அவரும் எனக்கு கீழே தான் வேலை செஞ்சாரு. இதெல்லாம் இவங்களே வாயை திறந்து சொல்லணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு மீரா மிதுன் இந்த விஷயத்த பேசினது எல்லாருக்கும் ரொம்பவே அதிர்ச்சியா தாங்க இருந்துச்சு. ஆனா இதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியல. இதுக்கு என்ன பதில் கொடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, அஜித் அவர்களை நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதே போல லிங்குசாமி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? அஜித் அவர் ஒரு இடத்த பிடிச்சிருக்காருல, அது அன்னைக்கு அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. ஒரு நாள் படத்தோட ஷூட்டிங் அப்ப கேரவன்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஜி நம்ம தான் ஜி முதல் இடத்துக்கு நம்ம தான் ஜி வருவோம் அப்படின்னு சொல்லுவாரு. அதை பார்க்கும்போது சிலருக்கு ஓவர் கான்பிடன்ஸ் மாதிரி இருக்கும், ஆனா அது அப்படி கிடையாது. வர்றோம், தட்டுறோம், தூக்குறோம் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா இருப்பாரு. ஒரு ட்ரீம்லயே இருப்பாரு. அந்த விஷயத்த பத்தி மட்டும் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஒரு ட்ரீம்ல இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நினைக்கும் போது அது நடந்துரும். நம்ம இந்த இடத்துக்கு சேருவோம், நமக்கான இடம் இருக்கும்னு அவர் சொல்லிட்டே இருப்பாரு. அவர்கிட்ட இருந்து வர அந்த வாய்ஸ், அந்த லுக் எல்லாமே எம்ஜிஆர் மாதிரி இருக்கும். அஜித் அவர்கிட்ட இதை நான் சொல்லியிருக்கேன், ஜி என்ன பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்கன்னு சொல்லுவாரு. ஆபீசர் மாதிரி தான் வருவாரு. சினிமா நடிகரா இல்ல கார்பரேட் சிஇஓவான்னு கேட்க தோணும், அந்த மாதிரி இருப்பாரு. ஆனா வேலையில கரெக்டா இருப்பாரு. டப்பிங்ல 50 தடவை பேச சொன்னாலும் அழகா பேசுவாரு. எந்த சீனை திருப்பி எடுத்தாலும் கேட்க மாட்டார், ரீடேக் போலான்ட்டுருவாரு. அவ்வளோ ஒரு நல்ல மனிதர். அவர் இவ்வளவு தூரம் லவ்வோட இருக்கங்காட்டி தான் அந்த சினிமா அவருக்கு நிறைய விஷயங்களை செய்யுது அப்படின்னு சொல்லி அவரு அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. அதே போல ஜனநாயகன் படத்துல கடைசியா விஜய் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. விஜய் அவருடைய கடைசி படம் அப்படிங்கறதுனால ரசிகர்களும் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த படத்தை பாக்குறதுக்காக. அதே போல பாபா மாஸ்டர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்துல நீங்க ஒரு முக்கியமான ஒரு அங்கமா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்திரிகையில கேட்டதுக்கு, முக்கியமான பகுதி கிடையாது, ஆனா படத்துல ஒரு பகுதியா இருக்க. தளபதி கூட தோளோட ஒரு பக்கம் நின்றால் போதும் நமக்கு. தளபதி விஜய் அவர் உண்மையாவே சிறந்த மனிதர். பக்கத்துல இருக்க எல்லாரையும் வளர்த்து விடுற எண்ணம் அவருக்கு நிறைய இருக்கு. விஜய் சார் சீக்கிரட்டா நிறைய பேரை வளர்த்து விட்டுட்டு இருக்காரு. திறமைகள் கொண்ட இளம் தலைமுறையினரை தட்டி கொடுக்க தளபதியை போல வேற யாருமே இல்ல. இந்த வரிசையில நடிகர் சிம்பு அவரும் வருவாரு. இப்ப நாங்க படத்துல நடிக்கும் போது விஜய் சார் எங்களுக்கு நல்ல படம் கொடுக்கறாரு, நான் வேணா மாஸ்டர் தோல்ல கைய வச்சு நிக்கவான்னு கேட்பாரு. இன்னமும் கூட எங்களை எல்லாம் வளர்த்து விடுறாரு. நிறைய விஷயங்கள் நமக்கு அவரை பத்தி சொல்ல தோணும். அவர் ரொம்ப நல்ல மனிதர் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.